நடந்ததில்ல. எதனால நீங்க ஆர்ப்பாட்டம் வைக்கிறீங்க? நம்ம மீட்டர் கட்டணம் வந்து எங்களுக்கு சரியான கட்டணம் கொடுக்கல. அதாவது கவர்மெண்ட்ல கேட்டுன்னு தான் இருக்கிறோம். அது வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ணல. ரெண்டாவது வந்து விலைவாசி உயர்வுலாம் அதிகமாயிருச்சு. அதுக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ வந்து வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எங்களுக்கு குடும்பத்துக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நிலைமை இல்லை. வீட்டு வாடகை கொடுக்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டு வச்சுக்கலாம், எங்கள் கடையில் கொடுக்குறதா, இல்லை வீட்டுக்கு சாப்பாடு காசு கொடுக்குறதா, இல்லை வண்டிக்கு டியூ கட்டுறதா, எவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒரு சிலவங்க வந்து வண்டி ஓட்டுறது வந்து சொந்த வண்டி வச்சுருக்கவங்க பிரச்சனை கிடையாது. வாடகை வண்டி ஓட்டுறவங்க அன்றைக்கி ஒரு வாடகையும் கொடுக்கணும், அதுக்கு பெட்ரோலும் போடணும், ஆனால் வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், கண்ட்ரோலும் கொடுக்கணும். எங்களோட கஷ்டம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கூட அது சரியான முறையில் கவனத்தை கொண்டு போகணும். அவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்கள் ஸ்கூலில் கூட டீச்சர் ட்ரைனிங் கூட பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் லீவ் கூட எங்களுக்கு லீவ் இருக்குது, எங்குமே லீவ் கிடையாது. மறு ஃபெஸ்டிவல் டே வந்தால் கூட எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் ஒன்றுமே கிடையாது. இப்போது தீபாவளி பொங்கல் வந்தால் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போனஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எங்களுக்கு யார் கொடுக்குறாங்க? காக்கி சட்டை காக்கி பேண்ட் யூனிஃபார்ம் கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஆர்டிஓ மடக்கிறதும், காக்கி சட்டைன்னா அதுக்கு ஒரு கேஸ் போட்டு ஃபைன் போடுறதும், இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து அதாவது முள்ளு மேலே தவிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது ஒரு நாளைக்கு ஒரு யுவம் போட்டு நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது வேஸ்ட். ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம், கம்பெனி வேலைக்கு போகலாம். ஆட்டோ ஓட்டுறோன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களை உட்கார வச்சு கூட்டு போகிறோம் வச்சுங்களேன், எங்கள் சேவை செய்யறதுக்கு தான். காசு அதிகமாக கேட்குறாங்க, ஆட்டோ ஓடுற மாதிரி பண்ணால் அப்படிலாம் கிடையாது.